திமுக வந்து ஊழல் பண்றாங்கன்னு நீங்க சொல்றேன். உங்க கட்சியிலே தொடர்ச்சியா நானே பேசிட்டு இருக்கேன், பல்வேறு ஊடகங்கள்ல சந்திச்சு பேசுறோம். பொறுப்புகள் வந்து பணம் வாங்கிட்டு தான் போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மேல ஒரு நடவடிக்கை திரு விஜய் அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு செய்தி காட்டுங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நீங்க வீடியோ போட்டீங்க ரைட், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தாங்களா, உங்க கட்சி தானே சார் ஆர்ப்பாட்டம் நடந்தது, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க வரவே இல்லை. ஓகே ரைட், அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு நடத்தும் போது அப்ப நீங்க அதை தொடர்ச்சியா பேசணும்ல. வரவங்க திமுகவை திட்டணும்னு எதிர்பார்க்கறாங்க, ஸ்டாலின் திட்டணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதை செய்யறாரு, கிரௌடு சந்தோஷப்படுது, சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. அது அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அங்க போய் எஸ்ஆர் பத்தி எல்லாம் பேசணுமா என்ன? பிஜேபிக்கு ஆதரவாக வந்து இருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் வந்து இப்போ கொள்கை எதிரி குறித்து அங்கே ஒரு வார்த்தை கூட பேசல. அது அவங்க ஊசலாட்டமும் இல்லைன்றாரே. அரசியல் எதிரி கொள்கை எதிரி விவகாரத்தில் எந்த ஊசலாட்டமும் இல்லை அப்படின்றாரு. அப்போ அதிமுக செய்கின்ற அரசியலை நீங்கள் செய்யும்போது தாவேக்கான ஒன்று நீங்கள் தேவையே இல்லை சார். அவரு கிடையாது சார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா 2027 முதலமைச்சர் ஆகணும்னா திமுக தோக்கடிக்கணும். திமுக தோக்கடிக்கணும்னா திமுகக்கு எதிராக வாக்கு எனக்கு போடுங்கன்னு கிளியரா தான் நான் அட்ரஸ் பண்றாரு. இந்த என்ன கிளியரா அட்ரஸ் வெறும் 100 நாள்ல நீங்க முதலமைச்சர் ஆகும்னு சொல்லும் போது களத்தே இல்லாம எப்படி சார் நீங்க முதலமைச்சர் ஆகும்? என்டிஆர் ஆயிருக்காரு இல்ல. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று தாவேக்காவோட காஞ்சிபுரத்தில் உள்ளரங்க கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. பல விமர்சனங்களை வைக்கிறாரு. புதிய விமர்சனம்னு நம்ம எதையை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. வழக்கம் போல் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறாரு. கரூரை பற்றி அவர் பேசலை, கரூரை பற்றி மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான், நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக அதை கடந்து போயிட்டாரு. சில நீர்நிலைகள் இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் திமுக மேலே கடுமையான விமர்சனம். ஒட்டுமொத்த அந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? சார், நான் உண்மையிலேயே நான் வந்து விஜய் அவர்களோட ஸ்பீச்சை வந்து நான் வரவேற்கிறேன். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் சந்திப்புலாம் இருந்தாலும் ஒரு பொதுவெளியில் வந்து ஒரு நிகழ்வு வந்து நடத்துகிறார். 56 நாள் கழிச்சு வந்து தொண்டர்களை வந்து சந்திக்கிறாங்க. பொதுமக்கள் நம்ம சொல்லிக்கிட்டாலும் அது ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. உள்ளபடியே நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். நான் மட்டும் கிடையாது, ஊடகங்களும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருமே திரு விஜய் அவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்கும். ஆனால் நம்ம அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோமான்னு இல்லை. ஏன்னா ஒரு உள்ளரங்க கூட்டம் தான் வந்து நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட நேத்தியும் பார்த்தீங்கன்னா 20 நிமிடங்கள் தான் வந்து பேசுகிறார். அந்த 20 நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் பேசியிருக்கலான்றதான் என்னோட கருத்து. இல்லை, என்ன பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் தொண்டர்களை வந்து நீங்கள் பூஸ்டப் பண்ணதுக்காக பேசுகிறீங்க. இப்போ வந்து நாட்டிலே ஒரு பெரிய கலவரம் வந்து போயிட்டுருக்கு. எஸ்ஐஆர் குறித்து வந்து பெரிய பிரளயமே வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க உங்கள் ஓட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்டு, அவங்களுக்கு வந்து வாக்கே கிடையாது சார். அவங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து வாக்கு போடுறவங்க வந்து அந்த லிஸ்ட்லேயே அவங்க பேரே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கான விண்ணப்பங்கள் தான் கொடுக்காங்க. ஃபார்ம் 6 அவங்க வந்து கொடுக்கணும். அது குறித்து ஒரு வார்த்தை கூட அவர் வந்து பேசலாம். வீடியோ வெளியிட்டாரு சார். வீடியோ வெளியிட்டார் சார். நீங்கள் வீடியோ வெளியிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களால் என்ன சூழ்நிலையே தெரியாது, உங்களால் வர முடியல. அப்போது அதன் தொடர்ச்சியாக ஒரு கூட்டம் நடக்கும்போது சார் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் கேண்டிடேட் தான் நீங்கள் வரீங்க. முதலமைச்சர் நீங்கள் எப்படி ஆவீங்க? ஓட்டு போட்டால் தானே வருவீங்க. அந்த ஓட்டை எப்படி போடுவாங்க? அந்த ஓட்டே உங்களுக்கு பாதிக்கல. கரெக்ட் தான். இப்போ நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் விஜய் ஒரு 10 நிமிடத்துக்கு ஒரு வீடியோ போட்டார். ஜென்சிகள் உங்கள் ஓட்டை திருடிடுவாங்க, உங்களால் ஓட்டு போட முடியாது. சேனல்கள் நாம மாண்டேஜ் கட் பண்ணுற மாதிரி அவரே தம்ப்நெயில்லாம் வச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோவை அவரே வெளியிட்டாரு. அதில் எல்லா டீட்டெயில்டாக பேசிட்டாரு சார். அதில் தவறாக சொன்னார் சார். அந்த 9 நிமிட வீடியோவில் தவறாக சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா திமுக தடுக்குதுன்னு சொல்கிறாங்க, ஃபார்ம் யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ என் வீட்டில் 5 பேர் இருக்காங்க சார். 5 பேரில் யார் தாவேக்கா வாக்காளர்னு அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? மாநில அரசு இதை கொடுக்குதுன்னு வந்து தப்பாக சொல்கிறாரு. அந்த தவறை திருத்திக்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது இல்லைங்களா சார்? எல்லாருமே கரெக்டாக பேசுவாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது சார். ஒரு அரசியல் கட்சியை கூட உலகம் முழுக்க நீங்கள் தேடினாலும் தமிழகம் முழுக்க தேடினாலும் இந்த அரசியல் தலைவர் சரியாக பேசுகிறேன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு தப்பாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணீங்க, இல்லை உங்களால் சொல்ல முடியலன்னும் போது அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் வந்து பேசணும். நீங்கள் வீடியோ போட்டீங்க ரைட், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தாங்களா, உங்க கட்சி தானே சார் ஆர்ப்பாட்டம் நடத்துது, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க வரவே இல்லை. ஓகே ரைட், அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு நடத்தும் போது அப்ப நீங்க அதை தொடர்ச்சியா பேசணும்ல. அது ஏன் பேசலன்னு தான் கேட்குறேன். அவங்க கிளியரா திமுகவை நம்ம எதிர்க்க போறோம், திமுக தான் நம்ம எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி. ஏன்னா திமுக தரப்புல இருந்து காட்டமான பதிலடிகள் வருது, இவர் தரப்புல இருந்து காட்டமான பதிலடி வரும்போது அவரு தேர்தலுக்கு என்ன தேவை, அங்க வந்த க்ரௌடை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், வந்த க்ரௌடை எப்படி கைத்தட்ட வைக்கணுங்கிறது தானே அவரோட ஐடியாவா இருக்கும். அங்க எஸ்ஐஆர் பத்தி பேசினா அவர் சொல்ற மாதிரி தற்குறிகள் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? அப்போ போய் அதெல்லாம் பேசிட்டு இருக்கணுமா?
வரவங்க திமுகவை திட்டணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஸ்டாலின் திட்டணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதை செய்யறாரு, க்ரௌடு சந்தோஷப்படுது, சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. அது அப்படி தானே எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அங்கே போய் எஸ்ஆரை பற்றிலாம் பேசணுமா என்ன? கரெக்ட் சார். இப்போ நீங்கள் திமுக வந்து பேசுகிறீங்கன்னா வெல் அண்ட் குட், நானும் ஆதரிக்கிறேன். திமுக நிச்சயமாக நீங்கள் வந்து அரசியல் எதிரியை வந்து எதிர்த்து நீங்கள் பேசணும். உங்கள் கொள்கை எதிரின்னு ஒருத்தரை டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் மேலே பல்வேறு விமர்சனங்கள் வருது. நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக வந்து இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் வந்து கொள்கை எதிரி குறித்து அங்கே ஒரு வார்த்தை கூட பேசல. அது அவங்க ஊசலாட்டமும் இல்லைன்றாரே. அது எப்படி புரியாம அரசியல் எதிரி, கொள்கை எதிரி விவகாரத்தில் எந்த ஊசலாட்டமும் இல்லை அப்படின்றாரு சார். அது எப்படி சார் புரியாமல் இருக்கும்? நான் என்ன கேட்குறேன், சரி மணல் கொள்ளை குறித்துலாம் நீங்கள் வந்து பேசுறீங்க, திமுக காரங்க மட்டும் தான் மணல் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னாங்க? அதிமுக சார் நான் என்ன சொல்றேன்னா, திமுகவை மட்டுமே எதிர்த்து இங்கே அரசியல் கட்சி நடத்துறதுக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு சார். திமுகவை எதிர்த்தே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதிமுக இருக்கு. இன்னைக்கு வந்து எதிர்கட்சியில் வரிசையில் இருக்காங்க. அவங்க பேசுறாங்க சார். உங்களை விட வீரியமா அவங்க வந்து பேசும்போது நீங்களும் அதே தான் பேசுறீங்கன்னா, அப்போ நீங்க வந்து 3வது இடத்துக்கு தான் நீங்க போட்டிருக்கீங்களா? நீங்க முதல்வர் தானே சொல்றீங்க. நீங்க வந்து நம்பர் 1 கட்சியா அரியணையில் இருக்குது திமுக, 2ஆம் இடத்துல எதிர்கட்சியா இருக்குது அதிமுக. நீங்க என்ன சொல்றீங்க? நானும் திமுக தான் எதிர்ப்பேன். அதிமுக என்ன செய்தோ அதை தான் நீங்க சொல்றீங்க. அதிமுக என்ன சொல்றாங்க? எம்ஜிஆர் எங்க தலைவர்னு சொல்றாங்க, அதை தான் நீங்களும் சொல்றீங்க. பிஜேபி வந்து நாங்க எதிர்க்க மாட்டோம் அதிமுக சொல்றோம், அதை தான் நீங்களும் சொல்றீங்க. திமுகவை எதிர்த்து நாங்க களமாடுவோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அதிமுக சொல்றாங்க, அதை தான் நீங்களும் சொல்றீங்க. அதிமுக வந்து 33 ஆண்டுகள் வந்து கட்சி வந்து ஆட்சியில் இருந்து நிறைய ப்ரூவ் பண்ண ஒரு கட்சி. நீங்க வந்து நாட் ப்ரூவ்டு. நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நீங்க, அப்போ அதிமுக செய்கின்ற அரசியலை நீங்க செய்யும்போது தாவேக்கான நீங்க தேவையே இல்லை. நடுவுல அதிமுகவை விமர்சிச்சா அவங்க ஃபோக்கஸ் டீவியேட் ஆகணும் சார். அவங்க ஃபோக்கஸ் திமுகவை வீழ்த்தணும். ஆளுங்கட்சி திமுக. நீங்க புதுசா சொல்லலையேன்னு சொல்றீங்க, சுட்ட வடையை தானே சொல்றீங்கன்ற. நான் புதுசா நீங்க எதுவுமே சொல்லல, களத்துல ஏற்கனவே எல்லாரும் செய்யறத நீங்க செய்யும் போது ஏன் வந்து இவர் ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆள்னு ஏன் வந்து ஒரு காமன் பப்ளிக்கா நான் ஏன் வந்து விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கணும்? திமுக வர்சஸ் தாவேக்கான களம் இருக்கிறது காரணம் அதிமுக வலிமை இல்லாம இருக்கு. எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி எப்படி இருக்குன்றது இதுபடியே ஒரு இடத்துல அதை அட்ரஸ் பண்றாரு இல்ல. சரி, இப்போ கூட நான் வர வழியில் பார்த்தேன், இந்த எஸ்ஐஆர் குறித்து விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக அதிமுக சேர்ந்தே களத்தில் வந்து போய் அந்த மக்களுக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க சார். ஒரே ஒரு தொண்டர்கள் கூட தாவேகா தொண்டர்கள் இல்லை, அது குறித்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறேன் சார். உங்கள் அரசியல் சார், உங்கள் தொண்டர்கள் சார், உங்கள் கட்சி சார். நீங்கள் உங்களை நிலைநிறுத்துங்க, களத்தில் வந்து நிலைநிறுத்துங்க சார். நீங்கள் ஊடகத்தில் வந்து பேசுகிறீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் விவாதங்களில் வந்து உங்களை குறித்து எல்லாருமே தினம் தினம் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரோ இல்லையோ, நம்ம வந்து விஜய் அவர்கள் குறித்து எல்லாருமே பேசுகிறாங்கன்னா, அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் இருக்கு இல்லைங்களா? அதை நீங்க வந்து களத்துல வந்து ஓட்டா நீங்க அறுவடை பண்ணணும்ல சார். நீங்க அறுவடை பண்றதுக்கு களத்துல வேலையே செய்யாம அந்த இளைஞர்களை பூஸ்ட் பண்ண இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுங்க. அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண தென்னரசு குறித்து ஒரு வார்த்தை திரு விஜய் அவர்கள் சொல்லவே இல்லைங்க. அறிமுகத்துல பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் வந்து சொல்றாரு, அண்ணன் தென்னரசு வந்து இவருக்கு வந்து பூங்கொத்து கொடுப்பாருன்னு சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு சால்வை போறாரு. அவர் தாங்க கூட்டு வந்திருக்காரு ஆட்களை. அவரை கூட நீங்க வந்து அங்கீகரிக்க மாட்டீங்கன்னா நீங்க எப்பதான் நீங்க வந்து அரசியல் பேசுவீங்கன்னு கேட்கிறேன். திமுக எதிர்த்து பேசுறது மட்டுமே இங்க அரசியல். நேத்து பேசுனது நீங்க ஒரு அரசியல் பேச்சாவே பார்க்கலையா சார்? அவர் ஆடியோ லான்ச் மாதிரி தான் சார் நேத்து பேசிட்டு போறாரு. என்ன அரசியல் நீங்க புரிதல் நீங்க கொடுத்தீங்க சொல்லுங்களேன். மணல் கொள்ளை குறித்து நீங்க பேசுறீங்க, இன்னும் டீப்பா பேசுங்க, தரவுகளோட பேசுங்க, வழக்கு போடுவோன்னு சொல்லுங்க சார். நீங்க நீர்நிலைகள் ஆக்கிரமிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அதே இடத்துல நீர்நிலைகள் ஆக்கிரமிச்ச ஒரு கல்லூரியில் தான் சார் நீங்க பேசுறீங்க. உங்க கட்சியில வந்து உறுப்பினராக இருக்காரு, அவரை குறித்து நீங்க கேளுங்க. நீர்நிலைகள் நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க, உங்க மேல குற்றச்சாட்டு இருக்குங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. கரூர் ஸ்டாம்பேடே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதே கல்லூரியில் வந்து 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு, 10 பேர் வந்து இறந்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் பைசா வந்து மரிய வில்சன் வந்து கொடுக்கல, கோர்ட்டையே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஏமாத்திட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கிற மனிதரை வந்து நீங்கள் அந்த இடத்துல போய் திருப்பி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து எடுப்படல சார் மக்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கா விட்டுருங்க, திமுக விட்டுருங்க. நான் சொல்கிறேன் வெகுஜன மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு இது பேசும் பொருளாக இருக்குது. என்னங்க இவருக்கு எதுவுமே தெரியலையான்னு சொல்லும்போது உண்மையிலே விஜய் அவர்கள் எல்லா விஷயமும் தெரியல, தெரியாத மாதிரி நீங்கள் அதுக்கு கேட்குறாரு. என்ன எதுவுமே தெரியல, தற்கூறின்ற லாஜிக் இல்லாமல் ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இவங்க எல்லாரும் ஆச்சரியக்குறி, தமிழ்நாட்டை மாற்ற எதிர்காலத்தை மாற்ற போற அறிகுறின்றார். எந்த லாஜிக் இல்லாம ஒன்றும் தெரியல, தற்கூறிலாம் ஏன் பேசுறீங்கன்னு சார். யாருமே தற்கூறின் யாராவது அவர் என்ன சொல்றாருன்னா மடை மாத்துறாரு. திமுக வந்து அறிவித்திருவிழா நடத்துனா திமுக மட்டும்தான் நடக்கும், இங்க எந்த சட்டமும் கிடையாது, நீங்க தாராளமா நடத்தலாம், ஓகேங்களா? அறிவித்திருவிழா வந்து நீங்க நடத்துங்க, நீங்க என்ன வேணாலும் நடத்துங்க, ஒன்றும் சிக்கல் கிடையாது. ஆனா அந்த இளைஞர்களுக்கு நிகழ்கால அரசியலை வந்து சொல்லிக் கொடுங்கன்னு நம்ம வந்து சொல்றோம், சரிங்களா? இதுல வந்து எந்த விதமான சிக்கலுமே கிடையாது சார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா 2024 முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னா திமுக தோக்கடிக்கணும், திமுக தோக்கடிக்கணும்னா திமுக எதிராக வாக்கு எனக்கு போடுங்கன்னு கிளியரா தான் நான் அட்ரஸ் பண்றாரு. என்ன கிளியரா அட்ரஸ் வெறும் 100 நாள்ல நீங்க முதலமைச்சர் ஆகும்னு சொல்லும்போது களத்தையே இல்லாம எப்படி சார் நீங்க முதலமைச்சர் ஆவீங்க? என்டிஆர் ஆயிருக்காரு இல்ல? யாருங்க? ஆந்திரால என்டிஆர் ஆயிருக்காரு. என்டிஆர் அதுக்கப்புறம் என்ன ஆனார் சொல்லுங்க? ஒரு முறை முதலமைச்சர் ஆனாங்க. எம்டிஆரோட களம் வந்து வேறங்க. எம்டிஆர் எந்த வயசுல ஆனாரு?
என்டிஆர் எந்த வயசுல ஆனாரு? என்டிஆர் பின்னாடி இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 50+ங்க. என்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல தான் வந்து ஆனார கண்டி அவர் முதல்ல வந்து ஆகல. எம்ஜிஆர் மாதிரிலாம் வந்து யாருமே ஆகல. எம்ஜிஆரும் பாத்தீங்கன்னா 2 இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு தான் வந்தாங்க. அவர் வந்து 30 ஆண்டுகள் வேற ஒரு கட்சி. நான் என்ன சொல்றேன், நீங்க யாரை வேணாலும் ரோல் மாடலா எடுத்துங்க சார், சிக்கலே கிடையாது சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து சொல்றீங்கல்ல தற்கூரின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களா, திமுக எங்க பொதுமக்களை தற்கூரின்னு சொன்னாங்க? எங்கேயுமே பொதுமக்களை தற்கூரின்னு சொல்லவே இல்லை. அந்த தொண்டர்கள் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்றாங்க. தலைமையே உங்களுக்கு வந்து சரியில்லை, தலைமை வந்து வழிகாட்டுதல் பண்ணலன்னு சொல்றாங்க இல்ல, சார். அவங்க ஒரு ஆளும் கட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி சொல்றதுக்கான உரிமை இருக்கு. தலைமை தற்கூறின்றாங்க. ஆமா சார், நானே சொல்றேன் சார், தலைமை தற்கூரி தான் சொல்றேன். நான் சொல்றேன், ஏன் சொல்றேன்னா, திரு விஜய் அவர்களோட நான் நெருங்கி பழகிருக்கேன். விஜய் அவர்களோட அவரோட எவ்வளவு வீச்சுன்னு நமக்கு வந்து தெரியும். உங்க வீச்சை நீங்க குறைச்சிக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க எதுக்கு சார் நடிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் சார். ஓ, இப்போ நடிக்கிறாரு, எதுவுமே தெரியாம ஆமா நடிக்கிறாரு சார், நீங்க வந்து என்ன சொன்னீங்க, சினிமால வந்தா நான் வந்து அரசியலுக்கு வந்தா நடிக்க மாட்டேன்னு சொல்லி இன்னமும் எதுக்கு சார், நடிச்சு அவர் மேல இருக்கிற விமர்சனமே அவர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அப்படியே படிக்கிறாரு சார். எதுக்கு படிக்கணும்னு கேட்குறேன். நான் என்ன சார் தப்பா எழுதி விடுறேன் சார். சார் ஒரு நான் என்ன கேட்டேன், காமன் மேனா கேட்குறேன் சார். வக்ஃபு வாரியத்தை வகுப்பு வாரியம்னு படிக்கிறார் சார் அவர். வகுப்புனா நான் கூட இப்போ வந்து விமர்சனம் பண்ணேன், 1ஆம் வகுப்பா 10ஆம் வகுப்பான்னு நான் கேட்குறேன் சார். இதெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்றாருன்னா, அண்ணாவை மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரே மறந்துட்டார். அடுத்த செகண்ட் வந்து அப்படின்னு பார்க்குறாரு, ஸ்கிரிப்டை வந்து பார்க்குறாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தெளிவு, நீங்கள் 10 நாள் 15 நாள் ரிஹர்சல் பண்ணி தான் சார் வந்திருக்கீங்க. அதுல பார்த்து படிக்கல ஒன்றும் சிக்கல் சார். இல்லை. பார்த்து எல்லா படிக்கிறது தப்பு இல்லை தலைவர்களும் சார். சார் பார்த்து படிக்கிறது தப்பே இல்லை சார். நீங்க அதை சரியா படிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க அண்ணா குறித்து ஒரு விஷயம் பேசுறீங்கல்ல, நீங்க 5 கொள்கை தலைவர் இருக்காங்களே, புதுசா நீங்க எம்ஜிஆர் அண்ணாவை நீங்க எடுத்து இன்னும் கூட 500 பேரை நீங்க சேர்த்துங்க சார், பிரச்சனை. அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன வந்து அந்த இடத்துல கண்டென்ட் கொடுத்து நேற்று அனுப்புறீங்க. நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க, நான் கார் கொடுப்பேன், பைக்கு கொடுப்பேன், நான் வந்து வீடு வாக்குறுதிகள், இல்ல முக்கியமான சார், வாக்குறுதிகளை இல்ல பார்க்கல சார், அதுதான் சார் சொல்றேன். இதெல்லாம் வந்து தமிழகத்துல வந்து இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து இல்லாத எவ்வளவு இடங்கள் இல்ல இருக்குல்ல சார். சார். நான் என்ன சொன்னேன், அதுலயும் வந்து நுட்பமா அவர் பேசுறாரு, இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, 12 வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் வந்தா நமக்கு வந்து கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், பைக் கிடைக்கும். கார் முடியாது சார், கொடுக்கணும்னு சொல்றாரு அவரு. நான் கொடுப்பேன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இல்ல அவர் நான் இதெல்லாம் கொடுப்போம், எப்படி கொடுப்போங்கிறத தேர்தல் வாக்குறுதியில சொல்லுவோம், டீடைலா சொல்லுவோம். அதுதான் அங்க வந்து விஷயமே. நீங்க என்னன்னா இன்னமும் அந்த கவர்ச்சியை தான் வந்து பேசுறீங்க. களத்துல என்ன நடக்குதுன்னு நீங்க வந்து பேசல. பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீங்க பேசுறீங்க சார், ஓகேங்களா? உங்க கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஓகேங்களா? பெண்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆதரவு நீங்க வந்து எதுவுமே வந்து எடுத்துல. திமுக வந்து ஊழல் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. உங்க கட்சியிலே தொடர்ச்சியா நானே பேசிட்டு இருக்கேன், பல்வேறு ஊடகங்கள்ல சந்திச்சு பேசுறோம். பொறுப்புகள் வந்து பணம் வாங்கிட்டு தான் போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மேல ஒரு நடவடிக்கை திரு விஜய் அவர்கள் வந்து எடுத்திருக்காங்கன்னு ஏதாவது ஒரு செய்தி காட்டுக்கலாம். இந்த நிர்வாகி மேல நடவடிக்கை. சார், ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட பேஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க யார் வேணாலும் எடுத்து பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொண்டர்களை களத்தில் தயார் பண்ணுங்க, உங்க கட்சியை நீங்க வந்து தயார் பண்ணுங்க. 100 நாள் தான் சார் இருக்கு உங்களுக்கு. 100 நாளுக்குள்ள நீங்க எப்படி வந்து களத்துல வந்து சந்திக்க போறீங்க? திமுகன்றது மிகப்பெரிய ஒரு கட்சி சார். அந்த கட்சியை நீங்க எதிர்க்கணும்னா நீங்க பேஸ்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றேன். பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரை பத்தியும் பேசுவோம் சார், வாங்க உட்காந்து பேசுவோம். அண்ணா திமுக குறித்து பேசுவோம், பிஜேபி குறித்து பேசுவோம். இப்போ நேற்றுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப இழிவாக வந்து பேசுகிறார், ஒருமையில் பேசுகிறாரு. பத்திரிகைன்றது இந்த நாட்டினோட 4வது தூண் சார். இன்னைக்கு நம்ம பேசுகின்ற கருத்தில் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்குற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து பத்திரிகையில் இருக்குது. வெயில் மழை பார்க்காம, புயல் மழை பார்க்காம அவங்க வந்து இன்னைக்கு வேலை பார்க்குறாங்க. ஒரு பத்திரிகைக்கு ஒரு இழுக்குன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போடுங்களேன், ஏன் போட்டிருக்கணும்ல? நீங்கள் நேரடியாக பேச வேணாம் சார், ஒரு ஆதரவு கொடுங்களேன். இதுதானே சார் அரசியல். ஸோ இதெல்லாம் நான் கடந்துட்டு நான் வெறும் திமுக மட்டும்தான் பேசுவேன்னா அப்போ அண்ணா திமுகவுக்கு வாக்களிச்சுட்டு போகலாமா? திமுக வேணான்னா நான் அண்ணா திமுக ஓட்டு போடுவேன், நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? இதில் என்னன்னா முக்கியமாக இன்னொரு முக்கிய பையன் சொல்கிறாருன்னா, இவங்க எப்போ பாரு நம்மளே விமர்சிக்கிறாங்க, அவதூறு பரப்புறாங்க, நாம வந்து அவங்கள ஒரு பொருட்டாவே நினைச்சுக்கிறது இல்லை, ஆனால் அவங்க நம்ம மேலே வன்மத்தை கக்குறாங்க அப்படின்றது. திமுக நேரடியாக விஜய் எங்களை முடக்குதுங்கிறது தான் அவங்க சொல்கிறது. எங்களை இவ்வளவு ஏன் எங்கள் மேலே இவ்வளோ இது பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. சார், நான் தினமும் ஒரு 8 பத்திரிகை படிக்கிறேன் சார், எல்லா நியூஸ் சேனலும் நான் பார்க்குறேன் சார். திமுக அந்த மாதிரி இவர் வந்து எங்கேயோ பேசுகிறதா நான் செய்திகள் வந்து பார்க்கவே இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் தேரியை இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்க ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா தொடவே ஆரம்பிக்கலன்றீங்க சார். இவங்களை தொடவே இல்லை சார். அவங்க அடிச்சாங்கன்னா இவங்க தாங்கவே மாட்டாங்க. களத்திலே இல்லாத ஆட்கள் அவங்க ஏன் சார் பேச போகிறாங்க? அப்படியே பேசினாலும் களத்தில் பதிலடி கொடுங்கன்னு கேட்குறேன் நான். களத்தில் பதிலீடு கொடுங்க. நீங்கள் சும்மா வந்து 56 நாள் கழிச்சு வந்துட்டு நீங்கள் திமுக வந்து எதிர்க்கிறேன்னு சொல்கிறது, இத்தனை நாளாக எங்கே போனீங்க? இத்தனை நாளாக ஏன் நீங்கள் பேசவே இல்லை? பெருந்துயரம் எத்தனை நாளைக்கு சார்? இப்போ நீங்களே சொல்றீங்க கரூரை மறந்துட்டேன்னு சொல்றீங்க, கரூர் அப்புறம் பேசுன்னு சொல்றீங்க. கரூர் 15 நாள் காரியத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் பேசுவோம், 30 நாள் சாமி கும்பிட்டுட்டு தான் பேசுவோம் அப்படின்னா அவங்க சில கொள்கைகளை வச்சிருக்காங்க சார். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பேசுவாங்க சார். நீங்கள் பேசுவீங்க சார், அப்புறம் ஏன் இப்போ வந்து பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க? நான் சாமி கும்பிட்டு தான் வந்து பேசுவேன், துக்கத்தில் தான் இருப்பேன்னா
பெரியாரை நீங்கள் வந்து கொள்கைவாதியை வச்சிருக்கூடாது, அம்பேத்கரை கொள்கைவாதியை வச்சிருக்கூடாது சார். நீங்கள் எடுத்துகிட்டு பேசுங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆரை வந்து சினிமா நடிகர் கூத்தாடின்னு சொன்னாங்கன்னு. கூத்தாடி யாருன்னு எம்ஜிஆரை சொன்னாங்கன்னு திரு விஜய் அவர்கள் தயவு செஞ்சு போய் படிச்சுட்டு வந்து பேசுங்க. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொள்கை தலைவர் வச்சிருக்க ஐயா காமராஜர் தான் சொன்னார், கூத்தாடி பின்னாடி போகாதீங்க, நாடு வந்து சீரழிஞ்சிரும்னு. காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் தான் சொன்னார். நீங்கள் அதையாவது கொஞ்சம் படிச்சுட்டு வந்து பேசுங்க சார். தரவுகளோட பேசுங்க தான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் எழுதி வந்து கொடுக்குறத அப்படியே தயவு செஞ்சு படிக்காதீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்து, உங்களோட பலம் எங்களுக்கு தெரியும். உங்கள் பலத்தை நீங்கள் தயவு செஞ்சு நிரூபிங்கன்னு தான் சொல்கிறேன். இதில் முக்கியமாக ஒரு இந்த கூட்டணி விவகாரம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் போச்சு. அதில் கிளாரிட்டி கொடுத்துட்டாருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா திமுக, அதிமுக, பாஜகவில் எங்களுக்கு எந்த மாறுபாடும் இல்லை, நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோன்ற ஒரு முடிவில் தான் திரும்ப உறுதியாக இருக்காங்க. காங்கிரஸ் இவங்க கூட சேர போகிறாங்கன்ற ஒரு பேச்சு இருந்தது. அவங்களும் அதுக்கான கதவுகளை மூடிட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை போட்டாங்க. ஸோ அப்போ அவர் தனிச்சு களமாடுறதை தவிர அவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்க வேண்டியது. சார், எல்லா பக்கமும் தாவேக தரப்புலேருந்து பேசப்பட்டது சார். காங்கிரஸோட தொடர்ச்சியாக பேசினாங்க. அண்ணன் சீமான் அவர்களோட தான் முதல்ல வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸோட பேசினாங்க. அதிமுகவோட பல கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்தது. பிஜேபி வந்து இவங்க வந்து பிஜேபி பார்க்கல, பிஜேபியிலேருந்து இவங்க வந்து தொடர்பு கொண்டு பேசுனாங்க. இது எல்லாருமே வந்து பேசும்போது நீங்கள் யாருக்குமே ரெஸ்பான்ஸே பண்ணல. அதுதான் வந்து சிக்கலே சார். நீங்கள் ஒரு அரசியல் கட்சினா உங்களுக்கு உண்மையிலே ஒரு பலம் இருக்குன்னா எல்லாரும் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து கால் எடுக்க வேண்டியது உங்களோட சொந்த விருப்பம் அது. ஆனால் நீங்கள் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்ததோட விளைவு அதிமுக உங்களை கழட்டி விட்டாங்க, பிஜேபி கூட்டணி போயிட்டாங்க. ஒருவேளை திரு விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்திருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு புதிதாக ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நம்பியிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, பிஜேபியோட நாங்கள் போக மாட்டோன்னு சொல்லிட்டீங்க, அதிமுகவோட போகலன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்து காங்கிரஸோட நீங்கள் வெயிட் பண்ணீங்க, காங்கிரஸ் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போயிடுச்சு. செல்வத்தை பெருந்தவர்கள் வந்து அஃபிஷியலாக நாங்கள் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலை ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கரிசனம் மட்டும் எங்கே இருக்குன்னா பிஜேபி மேலே மட்டும் உங்கள் கரிசனம் இருந்துருக்கு. ஏன்னா உங்கள் வழக்குகள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்கள் தான் ஹேண்டில் பண்ணும்போது இயல்பாகவே நமக்கு ஒரு சந்தேகம் வருதில்ல. நீங்கள் வந்து அதிமுக குறித்து பேச மாட்டேங்க, பிஜேபி குறித்து பேச மாட்டேன்றீங்க. அப்படின்னும் போது இயல்பாகவே நமக்கு வந்து உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் வந்து திமுக களத்தில் எதிர்க்கணுன்றது மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அதை மட்டும்தான் நீங்கள் வந்து களத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருதுங்களா. அப்போ பிஜேபியோட பி டீம் தான் இவருன்ற இயல்பாக நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இதில் இப்போ அடுத்த சேலத்தில் அதுக்கு அடுத்த மக்கள் சந்திப்பு பொதுவெளியில் இது பண்ண போகிறாங்க. ஒரு பெரிய ஒரு 3 இடம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 13 ஏக்கரில் ஒரு பெரிய மைதானத்தை வந்து எடுத்திருக்காங்க. அவங்க கேட்ட டேட்டுக்கும் அனுமதி கிடைக்கல. எனக்கு தீபம் வருது, பாபர் மசூதி இடிப்பு தினம் வருது. ஆனால் அதில் என்ன ஒரு லாஜிக்காக அவங்க கேட்குறாங்கன்னா 3ஆம் தேதி தீபம் வச்சுட்டு இல்லை, நாங்கள் 4ஆம் தேதி தான் கேட்குறோம், 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம், 4, 5 நடுவில் 2 நாள் என்ன வேலை இருக்குது? அன்னைக்கு கேட்டது அன்னைக்கு ஏன் தரமாட்டீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எங்கள் இதை வந்து தடுத்து நிறுத்துறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. இதை தான் அவங்க திமுக வந்து எங்களை பழி வாங்குதுன்றாங்க. சரிங்க சார், நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரே நாளில் எல்லாத்தையும் ஒரு நிகழ்வு வந்து பண்ணிட முடியுமா? நீங்கள் வந்து தீபத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரே நாள் தீபம் கிடையாதுங்க, 3 நாள் தீபம் வந்து ஏற்றுவாங்க. பரணி தீபம்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்து இருக்குது. இவங்க சொல்கிற அந்த பர்டிகுலர் டேயில் வந்து இருக்குது. அங்கே வந்து காவல்துறை வந்து அங்கே வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஒரே நாளில் முடிஞ்சிட்டு போகிற ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நிகழ்வு கிடையாது. அது 3 நாள் தொடர்ச்சியாக நடக்கின்ற ஒரு விழா. ஓகேங்களா? 3, 4, 5 3 நாள் அங்கே இருப்பாங்க. 6ஆம் தேதி உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு நாள்னு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காவல்துறை எல்லா மாவட்டங்களையும் அலர்ட்டாக வச்சிருக்க வேண்டிய ஒரு சிக்கல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் வேணும்னே அந்த நாளை கேட்கு. அப்போ கூட காவல்துறை உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அவங்க வேறு தேதி கொடுங்கன்னு தானே கேட்குறாங்க. நீங்கள் 3 இடம் நீங்களே தான் செலக்ட் பண்ணி கொடுத்துறீங்க. அந்த 3 இடங்களும் சிக்கலுக்குரிய இடம் தான். சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். நீங்கள் திருப்பி என்ன பண்ணுறீங்க, அந்த மேம்பாலம் இருக்கிற சாலை பக்கத்தில் நீங்கள் வந்து கேட்குறீங்க. அது எவ்வளோ குறுகலான சாலைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல இடமே வந்து வசதி கிடையாது. அங்கே திருப்பி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னு சொல்லிட்டு காவல்துறை வேறு நாள்லாம் சார் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. சரி, நீங்கள் அப்படி பார்க்க போனால் ஆடியோ லான்ச்சிங் நீங்கள் மலேசியாவுக்கு போனீங்க, தமிழ்நாட்டில் நடத்த வேண்டியது. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயுமே இடம் கேட்கவே இல்லை சார். எங்கே கேட்டீங்க? எங்கேயுமே நீங்கள் அனுமதி கேட்கல, ஒன்றுமே கேட்கல. திருப்பி ஒரு உருட்டுங்க. என்ன சொல்லிங்க, எங்களுக்கு எங்கேயுமே அனுமதி கொடு. சார், எத்தனை நாளைக்கு சார் இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்க போகிறீங்க? களத்துக்கு எப்போ சார் நீங்கள் வருவீங்க சொல்லுங்கள்? ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களை ஹேண்டில் பண்ணணும்னா நாளைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து தமிழகத்துக்கு பல்வேறு நெருக்கடிகள் வருது சார். மத்திய அரசாங்கம் வந்து தமிழகத்தை வந்து இன்னைக்கு வந்து நெருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நாங்கள் எப்படி உங்களை நம்புறதுன்னு கேட்குறோம். இல்லை, அவர் நீங்கள் இது சொல்கிறதுனால மலேசியா வச்சுட்டாங்க, பெரிய அளவு கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பெரிய ஒரு மக்கள் திரள உலக அளவில் வைக்க நினைக்கிறாங்க. இங்கே வச்சா திரும்பவும் இப்போ வந்து முன்னாடி
நடிகராக மட்டும் இருந்தார். இப்போ அரசியல் தலைவராக இருக்கிறதுனால கூட்டம் வரும், தேவையில்லாத நெருக்கடியை தவிர்க்கலான்னு கூட மலைச்சல் வச்சிருக்கலாம்ல. நீங்கள் ஏன் அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு? இல்லை, அது மட்டும்தான் காரணம் கிடையாது சார். நமக்கு வந்து தெரியும், உள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியும், அது மட்டும் காரணம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்டர்கள் ரசிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறேன், மதுரை மாநாட்டில் நீங்கள் கிரீஸை தடவுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுங்குவாசத்தின கூட்டத்தில் வந்து தகரத்தை அடிக்கிறீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு பாதுகாப்பு தானே சார்? சார். என்ன பாதுகாப்பு சார்? கிரீஸ் தடவுறது ஒரு பாதுகாப்பா சார்? அவன் வந்து நேத்திக்கு வர இல்லை சார், 150 கிலோமீட்டர் கம்பியை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. என்ன 150 கிலோமீட்டர் நேத்தி நீங்க வரீங்க, உங்க வாகனத்தை தான் சார் வரேன், விஜயை தான் சார் தொடக்கூடாது, அந்த வாகனத்து பக்கத்தில் கூட ஒருத்தன் வரக்கூடாது. வாகனத்தில் பார்த்தோன்னா தூக்கி வீசுறாங்க, எடுத்து வீசுறாங்க சார். அந்த ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. இதுதான் உங்களோட நிலைப்பாடுன்னும் போது, அப்போ இந்த ரசிகர்களை வந்து நீங்க புறந்தள்ளிட்டு, சினிமான்னா நான் வெளிநாட்டில் வச்சுப்பேன், வெளிநாட்டு ரசிகர்களை வச்சு நான் வந்து பேசிப்பேன், ஏன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து பணத்தை செலவு பண்ணிட்டு இந்த ரசிகர்கள் வந்து உங்களை பார்க்கவே கூடாதுன்னு தான் சார் உங்களோட திட்டம். நான் ஒரு பொதுக்கூட்டம் போடுவேன், ஒரு உள்ளரங்க கூட்டம் போடுவேன், 1000 பேர் 2000 பேர் தான், கடைசி வரைக்கும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு விஜயை பார்க்கவே முடியாது, விஜயை பார்க்கவே முடியாதுன்னு இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணி தான் சார் நீங்கள் அரசியல் பண்ணீங்க. தயவு செஞ்சு தரையில் இறங்கி வாங்க சார். மக்கள் சார், அவரு நம்மளே பேசியிருக்கோம், அவரை சுற்றி இந்த க்ரௌடெல்லாம், ஒரு பஸ்ஸை சுற்றி க்ரௌடு வரப்போ இறங்கி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா, எதுக்கு கூட வரீங்கன்னு கேட்க மாட்டாரா, நம்மளே விமர்சிச்சிருக்கோம். இன்றைக்கி அவர் கூட வராதீங்க, இன்னைக்கு இதே 70 கிலோமீட்டரை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க. இதே அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணி போகிறாங்க, தொண்டரணின்னு உருவாக்கியிருக்காங்க, அவங்களுக்குன்னு வாலண்டியர்ஸ்க்கான உடையெல்லாம் கொடுத்து ப்ராப்பராக நேற்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போவும் நம்ம அதுக்குள்ளேயும் ஒரு உள்நோக்க கற்பிச்சு விமர்சிக்கிறது எப்படி சார்? உள்ள அர்த்தம் இல்லை சார், நீங்கள் ஒன்றும் தேவதூதர் இல்லை சார், தரைக்கு வாங்கன்னு சொல்கிறோம் சார். அவங்க கட்சிக்கு அவங்க கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவர் தான் சார் தேவதூதர். சார் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யாரை வேணா இருந்துட்டு போகலாம் சார், எனக்கு சிக்கல் கிடையாது சார். நீங்கள் எப்போ தான் வருவீங்க, நீங்கள் எப்போ தான் தரையில் வந்து பேசுவீங்க, எப்போ தான் மக்களை சந்திப்பீங்க சார்? நான் என்ன கேட்குறேன்னா, 3 வருஷம் ஆக போகுது சார் கட்சி ஆரம்பிச்சு. மொத்தமாக உங்களோட ஸ்பீச் 3 மணி நேரம் கூட இது வரைக்கும் நீங்கள் பேசவே இல்லை சார். நீங்கள் பேசுறதுல பார்த்தீங்கன்னா அந்த 3 நிமிஷத்தில் 2 மணி நேரம் 90 நிமிடம், 2 மணி நேரம் 50 நிமிடம் பார்த்தீங்கன்னா திமுக மட்டுமே தான் திட்டி தான் நீங்கள் பேசுறீங்க. அவங்க தான் எதிரி. சரிங்க, ரைட்டுங்க. நீங்கள் திமுக மட்டுமே திட்டிகிட்டு இருங்க, களத்தில் நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. பப்ளிக், காமன் பப்ளிக் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு கேட்குறேன். உங்கள் தொண்டர்கள் போடுவாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் போடுவாங்க. நீங்கள் எப்படி, நீங்கள் 1% 2% தான், ஜான் வந்து ஒரு ஆடியோவில் சொன்ன மாதிரி 2% தான் சார் நீங்கள் வாங்குவீங்க ஓட்டு. அந்த 2% வச்சுட்டு நீங்கள் ஜெயிச்சிட முடியும் சார். திமுகவுக்கு இந்த ஆட்சிக்கு எதிரான சில வாக்குகள்னு இருக்குது, அது அதிமுகவுக்கு போகாமல் தான் பக்கம் மழை மாற்றுறதுக்கும், முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள் வாக்காளர்கள், ஜென்சி வாக்காளர்கள் நமக்கு ஒரு இது வந்துச்சுன்னா ஆதவர்ஜுனா கணக்கு போடுற மாதிரி 20% தான்னா அது எவ்வளோ பெரிய நம்பர் இல்லை சார்? வாக்கே இல்லையே உங்களுக்கு, எப்படி வந்து வாக்கு போடுவீங்க? நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடியில் உங்கள் பேரே கிடையாது, நீங்கள் வந்து ஃபார்மில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணவும் இல்லை, ஃபார்ம் 6 நீங்கள் இன்னும் கொடுக்கவே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு கூட ஒரு தம்பி தாவேக்கலேருந்து ஒரு தம்பி கேட்குறேன், ஆனால் எனக்கு இன்னும் லிஸ்ட்டே வரலண்ணே. டே தம்பி, நீ தாண்டா அப்ளை பண்ணோம், நீ முதல் தலைமுறை வாக்காளர்றா, உன் பேர் வந்து கவர்மெண்ட்டில் எங்கேயுமே இருக்காது, நீ தாண்டா போய் வந்து முயற்சி பண்ணி ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி நீ கொடுக்கணும்டா, கொடுத்ததுக்கப்புறம் தானே உனக்கு ஓட்டர் ஐடி வரும், இதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு தனியாக வரும்டான்னு சொல்கிற அளவுக்கு கூட அங்கே யாருமே ஆள் இல்லை சார். எப்படி சார் இவங்க வந்து வாக்கா மாறுவாங்கன்னு நான் கேட்குறேன். நான் அடிப்படையான விஷயத்த சொல்லி கொடுங்கன்னு சொல்றேன் சார். நான் உங்களுக்கு நல்லதா சார். வெற்றி பெறணும்னா 90,000 1 லட்சம் வாக்கு வேணும், அந்த அளவுக்கு கட்டமைப்பு இல்லைன்றீங்க சார். ஓட்டே இல்லைன்னு சொல்றேன் சார். நீங்க வந்து கட்டமைப்புலாம் ரெண்டாவது சார். நீங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்கு சார், அது வந்து எஸ்ஐஆர் குறித்து பிரச்சனை இருக்கு. புதுசா வந்திருக்க முதல் தலைமுறை வாக்காளருக்கு வாக்கே இல்லை, நீங்க அப்ளை பண்ணவே இல்லை சார். அதையாவது சொல்லுங்கன்னு சொல்றேன். அதை நேற்று சொன்னார் அவரு, எதுவுமே சொல்ல சார். அதான் வீடியோ போட்டாரு, அதான் வீடியோ போட்டார் சார். அதான் சொல்றேன், வீடியோ போட்டார் சார். தெரியல சார் அவங்களுக்கு விளக்கமா சொல்ல வேண்டியது. சரிங்க, நீங்க களத்திலேயாவது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது எடுத்துங்கன்னு சொல்றோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது நீங்க எடுத்துங்க. நீங்க எதுவுமே பண்ணாம சும்மா வந்து நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நான் தான் முதலமைச்சர் நான் தான், நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் சொல்லிட்டு. இப்போ நேற்று ஒரு அம்மா வந்து 3 குழந்தை பிறந்து 3 மாசம் தான் ஆகுது, அந்த குழந்தையை தூக்கிட்டு வராங்க. திரு புசி ஆனந்த் வந்து பார்த்து உடனடியாக போங்கம்மா, ஏமா எவ்வளோ வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அவங்க என்னதாம்மா பண்ணுறதுன்னு கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுட்டாங்க. ப்ளஸ் அவருடைய BMW காரை பின்னாடி துரத்திட்டு, சாரி ரேஞ்ச் ரோவர் காரை துரத்திட்டு போகிறாங்க. அவர் அந்த கிலோமீட்டர் தாண்டிதான் கூட ஒரு சுற்றி ஒரு 10 வண்டி வந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த க்ரௌட் இப்படி மாறவே மாறாது, இந்த க்ரௌட் இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் இனி அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டியது இருக்கு. ஆமாம் சார், உண்மைதான் சார். நம்ம அவரை மட்டும் குறை சொல்லி வந்து இதில் வந்து ஒரு யூஸ்மே கிடையாது. இந்த மக்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். 3 மாதம் குழந்தைய விட்டுட்டு நீங்கள் அந்த அரங்க கூட்டத்தில் ஒரு அரை நாள் ஆகும் சார். யோசிச்சு பார்க்கலாம், அந்த குழந்தைக்கு இவங்க தான் சார் தாய். நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் கூட திருப்பி நம்ம இதே ஊடகத்தில் உட்காந்து திரு விஜய் அவர்களை தான் நம்ம திட்டணும். பொதுமக்களுக்கும் ஒரு பொறுப்புங்க சார், ஊடகத்துக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம எப்படியாவது அவரை பார்த்துடலான்னு தான் வந்தேன் சார். என்ன
பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட குழந்தைய விட யாரோ ஒருத்தர், நான் நாட் ஓன்லி விஜய்னு கிடையாது சார், யாரோ ஒருத்தர் திரைப்பிரபலம் இருக்காங்கன்னு அப்படி என்ன சார் உங்களுக்கு ஒரு மோகம்னு கேட்குறேன் நான். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் குழந்தைய பாருங்கள் சார். அதில் 6 பேரில் கிட்டத்தட்ட 4 பேர் திருப்பி வந்துட்டாங்க சார். உள்ள குழந்தைய வந்து உறவினர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி உள்ளே வந்து விஜய் அவர்களை பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன பர்டிகுலர் கேஸ் அந்த அம்மா உள்ளே போனாங்களா நமக்கு வந்து தெரியாது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை விட்டு, அப்படி குழந்தைய விட ஒரு நடிகர் வந்து என்ன இந்த சமூகத்துக்கு வந்து பெருசாக வந்து பங்களிப்பு கொடுத்தாருன்னு நமக்கு வந்து தெரியல. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பொது புத்தியில் மாற வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்குது. அவங்க தான் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலி இருக்கவங்க தயவு செஞ்சு எஜுகேட் பண்ணணும். இது நாளைக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா விஜய் அவர்களுக்கு தான் கெட்ட பேர், அந்த கட்சியில் தொண்டர்கள் அந்த யார் பொறுப்பாலும் அவருக்கு தான் கெட்ட பேர். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சமூக உணர்வோடு நடந்தது. விஜய்க்கு ஓட்டு போடுங்க, தப்பே கிடையாதுங்க. நான் ஓட்டு போடுறது யாரையும் வந்து சொல்லவே மாட்டேங்க. விஜயை வந்து பாருங்கள், நான் வந்து தவறே சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தான் இதை கையாளணும். ஸோ இது எல்லாருக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது தான் நான் பார்க்குறேன். நன்றி சார், நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். A to B